என்னை யாருக்குமே பிடிக்காது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் இல்ல. ரிலேட்டிவ்ஸும் என்கிட்ட அதிகம் பேச மாட்டாங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்களுக்காக தான் "உன்னை நீ அறிவாய்" உளவியல் கட்டுரை எழுதியிருக்காங்க நிர்மலா ராகவன். டைம் இருந்தா படிச்சு பாருங்க. எனக்கு பிடிச்ச கதைகளை இதில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். உங்கள் அன்பு தோழி விஜயா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இல்லை அப்படி உங்களுக்கு கேட்க மட்டும் பிடிச்சாலும் ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள். கீதாங்கிற பொண்ணை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்த பொண்ணு எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருக்கும், யார் மனசையும் புண்படுத்தாது அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறாங்க. அதை கேட்ட கமலா கீதா கிட்ட போய், என்ன கீதா உன்னை எல்லாருக்குமே பிடிக்குமாம்ல, இது உண்மையான்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் கமலா, ஏன்னு சொல்லி கேட்டப்போ கமலா கேட்டிருக்காங்க, நீயா தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் நானாக தான் இருக்கிறேன் அப்படின்னு. உன்னை மட்டும் ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது? நீ யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டியா? யாரையும் எதிர்த்து பேச மாட்டியா? கோபப்பட மாட்டியான்னு கேட்டதுக்கு, இல்லை இது எல்லாமே எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பாட்டி தாத்தாவுக்கும் பிடிக்காதுன்னு கீதா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கமலா, அப்போ உனக்கு பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு உணர்ச்சி வராமல் எப்படி இருக்கும், ஆனால் நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து பழகிட்டேன், அதனால இப்போவும் எனக்கு அப்படி இருக்க தான் தோணுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு, அப்போ தான் என் பேரண்ட்ஸ்க்கு எப்படி என்னை பிடிக்குமோ அதேமாரி எல்லாருக்கும் என்னை பிடிக்கும்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு கமலா, உன்னை எல்லாருக்கும் பிடிக்கிறதுனால உனக்கு என்ன வரப்போகுது? உன் உணர்ச்சிகளை கூட வெளியில் காட்ட முடியாமல் ஏன் நீ நடிக்கணும்? நீயா இருக்கலாம்லன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கவங்க உண்மையாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. எப்போதுமே நல்லா பழகிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே அதை வச்சுருக்காங்க, வெளியில் அதை காட்டலன்னு தாங்க அர்த்தம். நம்மளோட உணர்ச்சிகள் அடுத்தவங்கள பாதிக்காத வரைக்கும் அந்த உணர்ச்சிகளை வெளியில் காட்டிடணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்றாற் போல் நம்மளை மாற்றிக்க கூடாது. ஏன்னா அவங்க ஒன்றும் நமக்கு ஏற்றாற் போல் மாற்றிக்கலை, அவங்க அவங்களாதாங்க இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு கதை சொல்கிறாங்க. அவங்க ஒரு பார்ட்டிக்கு போனாங்களாம். அந்த பார்ட்டி வச்சிருந்த ஒருத்தர் கூட இருந்த எல்லாரையும் எனக்காக குடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குடிக்க வச்சிட்டாங்களாம். இந்த நிர்மலா ராகவன் கிட்டேயும் அவங்க பேச வந்திருக்காங்க. நிர்மலா ராகவன் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே திருப்பி கேட்டிருக்காங்க, எனக்காக நீங்கள் ஒன்று செய்வீங்களான்னு. அதுக்கு அந்த பெரிய மனுஷர் சொன்னாங்களாம், சொல்லுங்க அப்படின்னு. எனக்காக நீங்கள் குடிப்பழக்கத்தை விட்டுருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் ஏமா விடணும்னு கேட்டதுக்கு, அப்போது நான் சொன்னால் நீங்கள் குடிப்பழக்கத்தை விட மாட்டீங்க, ஆனால் நீங்கள் சொன்னால் நான் ஏன் குடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். இதை கேட்டோன்னே அவருக்கு ஒரே ஷேமாக போயிடுச்சான். நம்ம பண்ணது தப்போ அப்படின்னு நினச்சாராம். இப்படி தாங்க எனக்காக நீ ஏதாச்சும் செய்வியான்னு கேட்குறவங்கள்ட்ட திருப்பி எனக்காக இதை நீ செய்யின்னு சொன்னோம்னா செய்ய மாட்டாங்க. தயவு செஞ்சு யாருக்காகவும் நீங்கள் ஒரு விஷயத்த செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தோணுனா மட்டும் செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால உங்களுக்கு பிடிக்காததை செய்யாதீங்க. அடுத்து, என் குழந்தை எதையும் தானாக முன் வந்து செய்ய மாட்டேங்குதுன்னு பெற்றோர்கள் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டீச்சர் கேட்டிருக்காங்க, நீங்கள் சின்ன பிள்ளைங்களை எப்படி வளர்த்தீங்கன்னு. அதுக்கு பேரண்ட்ஸ், நான் நல்லா தாங்க வளர்த்தேன், அவள் தப்பு பண்ண உடனே நான் அடிப்பேன் கண்டிப்பேன், ஆனால் இப்போ என்னன்னு தெரில, அவள் எதையுமே செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி செஞ்சதுனால தாங்க இப்போ அந்த குழந்தை அப்படி இருக்கு. அந்த குழந்தை தெரியாம பாலை தட்டி விட்டா, ஏமா அப்படி தட்டி விட்ட, அடுத்த தடவை பார்த்து பண்ணுன்னு சொல்லணும். ரெண்டாவது தட்டி விடும்போது தான் நம்ம கோவப்படணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கோவப்பட்டு திட்டும்போது அடுத்த தடவை அந்த பாலை எடுக்கும்போது நீங்கள் திட்டுவீங்களோ அப்படிங்கிற பயத்திலே அந்த பொண்ணு அடுத்து எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கும். அந்த குழந்தை எது செஞ்சாலும் நீங்கள் அதட்டாமல் பக்குவமாக சொல்லி பழகுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை தானாக முன் வந்து நிறைய விஷயங்களை செய்யும். ஃப்யூச்சரில் அதுங்க என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுதோ அதை தாங்க ப்ரெசண்ட்லேயும் செய்யுங்க. ஒரு பொம்மையை தூக்கி எறிஞ்சா அந்த பொம்மையை எடுத்து பாவம் அந்த பொம்மை ஏமா இப்படி பண்ணுற, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அடுத்த தடவை தூக்கி போடும்போது அந்த பொண்ணு அதை யோசிச்சுட்டு தூக்கி போடும். அப்போவும் எடுத்து, இந்த பொம்மையை நீ தூக்கி போடுறல்ல, இனிமேல் நான் உனக்கு தரமாட்டேன், உனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம செல்லமாக சொல்லும்போது இனிமேல் நம்ம தூக்கி போட்டோம்னா அதை தரமாட்டாங்க அப்படிங்கிறதான் தோணும். அதை விட்டுட்டு அந்த பொம்மையை தூக்கி போடும்போது அடிக்கிறதோ அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறதுனாலையோ
அடுத்த தடவை அதை செய்யவே கூடாதுன்னு தான் அந்த பொண்ணுக்கு தோணும். அது இல்லாமல் அந்த பொம்மையை தொடக்கூடாதுன்னு தோணும். நம்ம எப்படி பிள்ளைங்கள வளர்க்குறோமோ அப்படி தான் அதுங்க ஃப்யூச்சர்லேயும் வரும். நம்ம தெரியாமல் அதுங்க கையை மிதிச்சிட்டாலோ அல்லது தொட்டுட்டாலோ விழுந்துட்டாலோ சாரி கேட்கணும். சாரி கேட்காம ஏன் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க, ஏன் இங்கே வந்து நின்னன்னு நம்ம திட்டும்போது அந்த குழந்தைங்க தப்பு செஞ்சாலும் சாரி கேட்க தோணாது. அடுத்தவங்க மேலே எப்படி அந்த பலியை தூக்கி போடணும்னு தான் அதுங்களுக்கு தோணும். நம்ம எப்படி அந்த பிள்ளைங்கள்ட்ட நடந்துக்கிறோமோ அப்படி தான். குழந்தைங்களை குளிப்பாட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதுங்க ஒரு புன்னகைக்குங்க. காரணம் அவங்க அழகாக இருக்காங்கங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்படி தாங்க அதுங்க வெளிப்படையாக எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கும். நம்ம அதுங்கக்கிட்ட ஃப்ரெண்டாக பழகணும். அதை விட்டுட்டு எப்போவுமே திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அதுங்க மாறாதுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. வளர வளர நம்ம எவ்வளவு தான் பாசத்தை காட்டினாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அதை மறந்துடுங்க. நம்ம பண்ணுற கண்டிப்பும் அடி மட்டும்தான் அதுங்க மனசில் பதிஞ்சிருக்கும். அதை மட்டும் எல்லா பேரண்ட்ஸும் மறக்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பாய்.